Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. அவங்க ஓன் பண்ணிக்கிற vehicle Honda Elevate automatic transmission vehicle. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது drive on narrow streets on a highly congested area in and around வேளச்சேரி. அவங்களோட மெயின் கன்சர்ன் நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணும்போது நான் வச்சிருக்கிறது Honda Elevate SUV segment vehicle. எனக்கு இந்த வெஹிக்கிளோடைய லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் as well as இந்த வெஹிக்கிளோட லென்த் வித் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றதை கரெக்டாக தெரியணும். ரெண்டு வண்டிக்கு நடுவில் மூவ் பண்ணும்போது போத் சைட்ஸ் எங்கேயுமே டச் பண்ணாமல் கரெக்டாக மூவ் பண்ணணும். அந்த மாதிரி ரோட்ஸ் எனக்கு ட்ரைவ் பண்ணும்போது மட்டுமே தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும் அப்படின்றதுனாலே நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் அவங்க நம்ம வந்து இந்த மாதிரி ரோட்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த மாதிரி ரோட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நம்ம எந்த மாதிரி கான்செப்ட்லாம் சொல்லியிருக்கோம்னா, இந்த மாதிரி ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது ஆஃப் பிரேக்கில் தான் போன எக்ஸஸ் ஆக்சிலேஷன் கொடுக்கக்கூடாது. ஸ்லோ ஸ்பீட் மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ஸ்லோ ஸ்பீட் மெயின்டெனன்ஸ். செகண்ட் கான்செப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன். இந்த இடத்துல அவங்க லெஃப்ட் ஃப்ரேமும் பார்க்கணும், ரைட் ஃப்ரேமும் பார்க்கணும். அவங்க ஃப்ரேமுக்கு நடுவில் ஃப்ரேமோட ஸ்ட்ரெயிட் லைனில் எதனா அப்டக்கிள்ஸ் இருந்தால் அவங்க வெயிட் பண்ணிவிட்டு அந்த அப்டக்கிள் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஃப்ரேமில் வெளியில் போனதுக்கப்புறம் தான் அவங்க மூவ்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இந்த சினாரியோவில் ரைட் அந்த டாடா ஏஸ் இருக்குது, லெஃப்ட்டில் அந்த டூ வீலர் இருக்குது. இங்கே அவங்க வெயிட் பண்ணணும். பிகினர் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வாங்க அப்படின்வாங்க, இல்லை பின்னாடி இருக்கிறவங்க ஹார்ன் அடிப்பாங்க. அதை பார்த்து நம்ம டக்குன்னு மூவ் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட்டில் டச் பண்ணிவிடும். இல்லைனா நம்ம லைட்டாக ரைட்டு திருப்பி மூவ் பண்ணும்போது ரைட்டில் அந்த டாடா ஏஸில் நம்மளுடைய ரியர் போர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அந்த இடத்துல வெயிட் பண்ணணும். அட்மோஸ்ட் லெஃப்ட்டில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு எய்தர் இந்த சைடு அந்த டூ வீலர் யாரும் நகர்த்தணும், இல்லைனா ஆப்போசிட்டில் இருக்க வெஹிக்கிள் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணணும். யாரோட அவசரத்துக்காகவும் நம்ம வந்து ஸ்பேஸ் இல்லாத இடத்துல ஒரு ட்ரை கொடுத்து போய் டச் பண்ணிடக்கூடாது. இதை நம்ம ட்ரெயினிகிட்ட நம்ம கிளாரிட்டியாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். அந்த மாதிரி ரோடு அனலைஸ் பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வெஹிக்கிள் யார் வேணால் இப்போ வேணால் சடனாக உள்ளே வரலான்றது எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எஸ்ஆர் நோ தியரி. யாராவது வந்தாங்கன்னா எஸ்னா ஸ்லோ பண்ணி விட்டுணும், நோனா நல்லா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டி மூவ் பண்ணணும். இந்த இடத்துலையுமே நம்ம டர்ன் பண்ணும்போது அந்த ரோடோட கார்னர் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல அகெயின் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும். இந்த ரோடோட எண்டில் மோர் தேன் 15 to 20 சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேனிக்காக இருக்கும். அது ரிப்பீட்டடாக ஃபேஸ் பண்ணும்போது அவங்க வெஹிக்கிளோட எக்ஸாக்ட் லென்த் வித் ஸ்பேஸ், இந்த கேப்பில் வெஹிக்கிள் போகுமா போகாதா, அண்ட் அதே மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் டர்ன் பண்ணும்போது வைட் ஆங்கிள் ஆஃப் டர்ன். இப்போ அதில் அந்த டாடா ஏஸோ டர்னிங்கில் வந்திருக்காரு. இங்கே நம்ம டர்ன் பண்ணும்போது வைடாக வந்தால் டர்ன் பண்ணோம். அப்படி டர்ன் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் ஃப்ரேம் லெஃப்ட் சைடில் எதனா டச் ஆகுதான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஜங்ஷன் பாயிண்டில் தான் டர்ன் பண்ணணும், க்ளோஸாக டர்ன் பண்ணிடக்கூடாது. ஜங்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட எண்டு பாயிண்ட்டும் அடுத்தரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜங்ஷன் பாயிண்ட். அண்ட் இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் வைட் ஆங்கிள் ஆஃப் டர்ன். இப்போ நம்ம ரைட் எடுக்கிறோம் அப்படின்னா லைட்டாக லெஃப்ட்டில் வந்து வைடாக திருப்பணும். லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் ரைட்டில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஏன்னா ரோடோட கார்னரில் நம்ம வந்து பிளாட்ஃபார்மோட எட்ஜு, டிரான்ஸ்ஃபார்மர், வேஸ்ட் பேஸ்கெட் இது எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி டர்னிங்கில் நல்லா ஹார்ன் பண்ணி தான் டர்ன் பண்ணணும், இண்டிகேட் பண்ணணும், ஹார்ன் பண்ணணும், மிரர் அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் நம்ம டர்னிங்கே பண்ணணும். டர்ன் பண்ணும்போது பிரேக் மேலே தான் கால் இருக்கணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது, எக்ஸஸ் ஆக்சிலேஷன் இருக்கவே கூடாது. அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது சடன் பிரேக்கும் இருக்கக்கூடாது. ரியரில் 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் யாராவது நமக்கு ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க வந்து நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பவுமே நம்ம பிரேக் அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக இருக்கணும். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே நம்ம ஹார்ன் யூஸ் பண்ணால் மட்டுமே தான் ஆப்போசிட்டில் இருக்கிற வெஹிக்கிள், சைடில் இருக்கிற வெஹிக்கிள் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆப்போசிட் சைடு வெஹிக்கிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் எதிரில் ஒரு வண்டி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே என்ன பண்ணிக்கணும், பாஸ் லைட் யூஸ் பண்ணணும். நீங்கள் நில்லுங்க, நான் முதல்ல போயிடுறேன். அங்கே யார் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் அப்ரோச் பண்ணுறோமோ, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள நம்ம நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணிடலாம். அவங்க வந்துட்டாங்க, அவங்க நமக்கு ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறாங்க, நம்ம அவங்க முன்னாடியே லெஃப்ட்டில் ஓரமாக நிப்பாட்டிக்கணும். அந்த மாதிரி பாஸ் லைட் நம்மளும் யூஸ் பண்ணணும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அது கரெக்டாக ரியாக்ட் பண்ணணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில். அண்ட் அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது ஸ்டீரிங் எப்பவுமே ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்டாக 9 o'clock போர்ஷன், ரைட்டாக 3 o'clock போர்ஷன். ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணால் மட்டுமே தான் அவங்களால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். ரிஜிடாக ஹோல்ட் பண்ணால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம ஃப்ரேம்லேருந்து வெளியில் இருக்கணும். கம்ப்ளீட்டாக அவங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் லெஃப்ட் லேன், லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஃப்ரேமில் இருக்கட்டும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் லேனில் இல்லை மிடில் லேனில் தான் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா ஆப்போசிட்டில் போகக்கூடாது. இந்த மாதிரி ரோட்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வெஹிக்கிளோட 100% கண்ட்ரோல் கெயின் ஆகிடும். சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம ஒரு பிகினர், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் அண்ட் சூப்பர் அட்வான்ஸ் எல்லா லெவல் ஆஃப் ட்ரெயினிஸுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ரோட், மெயின் ரோடு நல்லாவே ட்ரைவ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ரோட்ஸ் தான் அவங்க மெயினாக எக்ஸ்போஷர்ஸ் தேவை. அதனால தான் இந்த மாதிரி ரோட்ஸ் அவங்க நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ், ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருந்தால் உங்கள் லொக்கேஷன் வந்து உங்கள் வெஹிக்கிள் சொல்லி கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு எம்பிவி செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதிலுமே நீங்கள் கற்றுக்கலாம் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் ப்ரொவைடட். உங்கள்கிட்ட லைசன்ஸ் ஆர் எல்லாம் இருக்கணும். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் சேனலை
அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.